அடிக்கிறாங்க பாறைகள் தான் வந்துருவா ஒரு கையே போதுங்க. இதோட பெருசு ஊத்தால வணக்கம். இன்னைக்கு நம்ம பயணத்துல எங்க போறோம்னா நேர தேனி கூடலூர் லோயர் கேம்ப் வழியா கேரளால இடுக்கி டேமோட முக்கியமான ஒரு அங்கமா இருக்க அஞ்சூர்லி ஃபால்ஸோட வரலாறு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாங்க பயணிச்ச அழகான இயற்கை எழில்மிக்க இடங்களை இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு எங்களோட இணைஞ்சிருங்க. வாங்க பயணிக்கலாம். முதல் ஸ்பாட் கூடலூர்ல இருக்க ஒட்டன்குளத்துக்கு தாங்க நாங்க வந்திருக்கோம். முல்லை பெரியாறுல இருந்து வர்ற தண்ணிய இங்க சுத்தி இருக்க விவசாய நிலங்களுக்காக தேக்கி வச்சிருக்க குளம் தாங்க இது. சுத்தி வயல்வெளி நீர்நிலைன்னு இந்த இடம் ரொம்பவே ரம்மியமா இருந்துச்சு. இந்த குளத்தை கழுகு பார்வையில பார்த்தா அப்படியே மீன் வடிவத்திலேயே இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த ஊர்ல இருக்க நம்ம நண்பர்கள் கூட சேர்ந்து நாங்களும் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். அது ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு எங்களுக்கு. அடிக்கிறாங்க பாறைகள் தான் அது என்னது? மாவு மாவு மாவுல என்ன மிக்ஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. கவர்மெண்ட் தான் கேட்கணும். அப்போ சத்தமாவே யூஸ் பண்றீங்க. ஓ, பிள்ளைக்கு கவர்மெண்ட் சத்தமாக கொடுத்தா நீ அதை எடுத்துட்டு வந்து மீன் பிடிக்க யூஸ் பண்ணிட்டு இருக்க. அதுல புழு வைப்பீங்களா? புழு இருக்கு. அதில் புழு இருக்கு. வந்துருவா ஒரு கையே போதுங்க. போட்ட போடுங்க மாவு புடிந்து போயிருந்துருக்கும் போலவே. மீனே கடிச்சிருக்கீங்க மாப்பிள்ளை இத்தனை நாள் இற ஓட்டு கும்பிடா இன்னைக்கு தான் முடிச்சான். மிஸ் ஆயிடுச்சா? அசிங்கப்படுத்துறாடா. பிடிச்சி போட்டு விட்டு உள்ள விட்டுட்டாங்களா? ஏதோ இருந்துச்சுடா. சரி, நான் அடுத்த மீன் மாட்டு தெரியல. நான் எடுத்து மீன் போட்டு இதோட பெருசு ஊத்தால அடுத்து நம்ம பயணிக்க போற ஸ்பாட் இங்க இருந்து பாக்குறப்போ தூரத்துல ஒரு அழகான நீர்வீழ்ச்சி தெரியுது பாருங்க. அதுதான் தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்க சுரங்கனூர் நீர்வீழ்ச்சி. அந்த அருவி கேரளாவில் இருக்க பல இடங்களை கடந்து கடைசியா அருவிலி வியூ பாயிண்ட்ல நீர்வீழ்ச்சியா தமிழ்நாட்டுக்குள்ள பாயுதுங்க. அந்த ஸ்பாட்டுக்கு தான் நம்ம இப்ப நேர்ல போய் பார்க்க போறோம். நான் முதலே சொன்ன மாதிரி கேரள மாநிலத்து எல்லைகளுக்குள்ள பல இடங்களை கடந்து காட்டாத்து வெள்ளம் மாதிரி பாஞ்சு நம்ம இப்ப பார்க்க போற அருவிக்குழி வியூ பாயிண்ட்ல நீர்வீழ்ச்சியா கொட்டுதுங்க.
இதுதான் நம்ம கீழே ஒட்டன்குளத்தில் மீன் பிடிச்சப்போ பார்த்த நீர்வீழ்ச்சிங்க. இங்கேருந்து பார்த்தாலே அந்த குளம் நமக்கு தெரியும். ஆனால் மேகம் சூழ்ந்திருக்கிறதால நமக்கு சரியாக பார்க்க முடியல. இந்த நீர்வீழ்ச்சியோட உயரம் 31 மீட்டருங்க, அதாவது 102 அடி. கொட்டாங்குளம் நேற்று அந்த மீன் பிடிக்கிறதுக்கு அந்த குளம் தான் இருக்குது. இதுதான் அந்த முல்லைப்பெரியார் தண்ணி போகல, அது அந்த எனக்குள்ள சின்ன செக் டேம் மாதிரி இருக்குது. அது இது வந்து தண்ணி கீழே எனக்குள்ள தொட்டிப்பாலன்னு ஒன்று சொன்னோம்ல, அது அங்கே. அங்கேருந்து கிளம்பி நம்ம அடுத்த முக்கியமான ஸ்பாட்டான அஞ்சுருளி சுரங்க நீர்வீழ்ச்சிக்கு தாங்க போக போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த நீர்வீழ்ச்சியோட வரலாறு என்னன்னு பார்ப்போம். இதோட அமைவிடம் அஞ்சுருளி, இடுக்கி மாவட்டம், கேரளாங்க. இந்த சுரங்கம் இரட்டையாறு மற்றும் இடுக்கி நீர்த்தேக்கத்தை இணைக்கிறதுக்காக இந்த டனலை 1 இல்லை 2 இல்லை 5.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு மலையை குடஞ்சி ரெடி பண்ணியிருக்காங்க. 1974 ஆரம்பித்து 1980 வரை கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காங்க. அதாவது சுமார் 6 வருஷம் இந்த வேலை நடந்திருக்கு. இது ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலமாகவும் இருக்குங்க. இரட்டையாறு அப்புறம் இடுக்கி நீர்த்தேக்கத்துக்கு இடையில தண்ணியை கொண்டு செல்ல இந்த டனல் பயன்படுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சுரங்கம் தோண்டப்படுறப்ப இதில் வேலை பார்த்த மக்கள் சுமார் 22 பேர் இறந்திருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இத்தனை பேர்த்த காவு கொடுத்து உருவான அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அஞ்சுருளி நீர்வீழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். மக்களே, இப்போ அஞ்சுருளியோட அருமையை பற்றி நம்ம தம்பி சந்துரு நம்மகிட்ட இப்போ சொல்ல போகிறாப்புல. நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அவர் ஊர் ஸ்பெஷல் என்னன்னு. வணக்கம் சந்திர, சொல்லுங்கள். அண்ணே, இது வந்து கட்டப்பனை இரட்டையார் அப்படின்ற ஒரு ஏரியாவில் கவர் ஆகிற ஒரு பிளேஸ்ண்ணே, இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் தான். இது வந்து ஒரு சின்ன ஒரு 5 மலை இருக்குண்ணே. இடுக்கி டேம், இரட்டையார் டேம்னு ஒரு டேம் இருக்குது. இடுக்கியோட ஒரு சைடு, இடுக்கி வந்து ஒரு பெரிய இடுக்கின்ற ஒரு சின்ன ஒரு டேம் கிடையாது. நம்ம ஊரில் இப்போ இந்த பவானிசாகர் டேம், மேட்டூர் டேம்லாம் பார்க்குறோம்ல, அது மாதிரி ஒரு சர்க்கிளில் வர்றது கிடையாது. இது வந்து பல இடத்துல படர்ந்து இருக்கிற தண்ணி தான் இடுக்கி டேம் அப்படின்றது. அதோட பேக் சைடில் இரட்டையார் டேம்னு சொல்லுவாங்க. இரட்டையார் டேமோட அந்த பேக் சைடில் வரோட அந்த அஞ்சுருளி டனல் அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே தண்ணி அந்த இது ஃப்ளோ இதாகுது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளோ இதாகிற அந்த டைத்தில் இந்த சைட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர்லேருந்து 4 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. எவ்வளோ எக்ஸாக்ட் கிலோமீட்டர் எனக்குமே தெரியாது. 3 to 4 கிலோமீட்டர் வந்ததில் அந்த மலைக்கடையில் அந்த காலத்தில் 1973 ஆரம்பித்தாங்க. 73 ஆரம்பித்து 1980 இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்தாங்க. அந்த ஓட்டை போட்டு இந்த தண்ணி இங்கிட்டு கொண்டு வர இதை அந்த காலத்தில் முடித்தாங்க. நிறையா பேர் சேர்ந்து வேலை பார்த்து டனலை தோண்டி இப்படி கொண்டு வந்து போட்டது இருக்க தண்ணியை இங்கிட்டு கொண்டு வரது, இங்கிட்டு கொண்டு வரதுக்கு. ஏன்னா அங்கே தண்ணியோட ஃப்ளோ அதிகமாகுதுண்ணே. அதிகமாக அங்கே தண்ணி உருவாகி போகிறதுக்கு தமிழில் கடந்து போகிறதுக்கான இது இல்லை. ஸோ அப்படின்னால அது இங்கிட்டு கொண்டு வந்தாங்க. இங்கிட்டு கொண்டு வரல இன்னொரு ரீசன் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த சைடில் இங்கிட்டு நிறையா அந்த மக்கள் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த தண்ணீர் பாசனம் அந்த இருக்கணும் அப்படின்னு இங்கே வந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி 1-2 இடம் போனோம்ல, அங்கிட்டலாம் இந்த தண்ணி இந்த இதெல்லாம் போயிட்டு அங்கே தண்ணி அதிகமாக அதோட எக்ஸ்ட்ரா வரது எக்ஸஸ் தண்ணி ஃபுல்லாக இந்த இதில் இங்கிட்டு வந்துடும், இந்த சைடு வந்துடும். பட் இதுமேவும் அப்படி இப்படி சுற்றி மறுபடியும் இடுக்கி தான் கனெக்ட் ஆகும். இடுக்கில அதுக்கு முன்னாடி ஏதாவது டேம் இருக்குது அதெல்லாம் தடுக்கிறதுக்கு? இல்லைண்ணே, இங்கே டேம் அதெல்லாம் கிடையாது. இருக்க செக் டேம் அப்படின்றப்ப இரட்டையார் டேம் இருக்குது, இடுக்கி டேம் இருக்குது, அங்கிட்ட கல்லா டேம் இருக்குது. அப்படி சின்ன டேம்ஸ் தான் இருக்குது. இப்போ இங்கே விழுகிற தண்ணி டேமில் எதுவும் நிப்பாட்டாமல் அப்படியே ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும். ஃப்ளோ தான் மறுபடியும் சுற்றி இடுக்கி தான் போகும். வேற இடுக்கியில் போய் சேருது இந்த தண்ணி. ஆமாண்ணே. ஆனால் இடுக்கி டேமே பல மலையில் கடையில் குறமலை குறத்தி மலைன்னு சொல்லுவாங்க. அந்த 2 மலைக்கு நடுவில் ஆங்கிலேயர் காலத்தில் பிளான் பண்ணி இது கேரளா கவர்மெண்ட் வரும்போது திருவாங்கூர் அரசாங்கம், இப்போ மன்னராட்சி நடந்துட்டு இருந்துச்சுல, திருவாங்கூர் அரசாங்கம் அந்த இதை ஆர்டர் பண்ணி அப்படி கட்டினது தான் இடுக்கி டேமே ஆகும். அப்போ அந்த இது இடுக்கி டேம்ன்றது அந்த ஒரு வந்து இப்போ இங்கிட்டேருந்து வர தண்ணி, இப்போ காவிரி ஆறு வருது அப்படின்னா மேட்டூரில் தடுத்து நம்ம அணை கட்டியிருக்கோம்ல, அது மாதிரி கிடையாது. ஃபுல்லாக இப்படி சுற்றி மலைகளுக்கு நடுவில் வர தண்ணியை சேர்த்து எப்படி வைக்கலாம் அப்படின்னா, இடுக்கி டேமோட ஒரு சைடு முல்லைப்பெரியார் நனைஞ்சு தண்ணி வந்துச்சு அப்படின்னாமே அது போய் இடுக்கி டேமில் கலக்கும். அது மாதிரி அப்படி வந்தது தான்.
இப்போ இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க முல்லைப்பெரியாறு தானே அடிமட்டம் கூடுது அப்படின்னு. முல்லைப்பெரியாறு அடிமட்டம் தோணும்போது ஒரு சைடு இங்கிட்டு தேனிக்கு திறந்து விட்ருவாங்க, ஒரு சைடு அந்த டனல் மூலமாக லோயர் காமுக்கு வந்துடும், ஒரு சைடு வந்து இங்கிட்டு இடுக்கி சைடு இங்கிட்டு வரும். அப்படி வர்றது தான் அந்த தண்ணி அந்த இதெல்லாம். ஓகே. அதனால் இது பல மலைகளுக்கு இடையில் நடுவில் இதுக்கு சுற்றி 5 மலை இருக்குது. இதுலேயும் இரட்டையாறு, இந்த இதுக்கு இங்கே கட்டப்பனை, அங்கிட்டு காஞ்சாறு மலை, இது அங்கிட்டு இரட்டையாறு மலை, அப்படி 4-5 மலைகளுக்கு நடுவில் கிடக்கிறது தான் இந்த தண்ணி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டனல் வந்து க்ளோஸில் இருக்கும். அங்கே பக்கத்தில் அந்த இதுக்கிட்ட இங்கிட்டு போக முடியாது. நீங்கள் வந்து இப்போதைக்கு அந்த தண்ணி போகிற வழியை தண்ணி அங்கேருந்து வர்றதை மட்டும் தான் பார்க்க முடியும். இதுவே சம்மர் டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டனல், அந்த தண்ணி வருதுல்ல, அந்த டனலுக்குள்ளே நீங்கள் நடந்து போகிறதுக்குள்ளான இந்த இதெல்லாம் இருக்கும். 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்ஃபுல்லாக நடக்க முடியாது, உள்ளுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நீங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். அதே மாதிரி சம்மர் டயத்தில் வரப்பையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது ஓப்பனில் இருக்கும். அப்போ வரும்போது கொஞ்சம் சேஃபாக வாங்க, ஏன்னா தண்ணி வந்து நம்ம இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சேஃபாக வந்துட்டு போகிற மாதிரி பாருங்கள். சம்மர் டயத்தில் நீங்கள் தாராளமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அண்ட் தென் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதேவும் அரௌண்ட் 20 to 22 லிட்டர் ஆன மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் அது உண்மையாக இல்லையா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ இதுவே கொஞ்சம் எப்படி கொஞ்சம் பார்க்குறதுக்கு அபாயகரமான ஒரு பிளேஸ் தான். கொஞ்சம் சேஃபாக வந்துட்டு போங்க. சரிங்க, நாங்கள் பயணம் பண்ண இடமெல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். அதோட இந்த காணொளி உங்களுக்கு தகவல் நிறைந்ததாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறோம். அப்படி இருந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த பயணத்தில் எங்களோட நீங்கள் இணைஞ்சிருக்க முடியும். நன்றி, வணக்கம். டூரிஸ்ட் இங்கே வந்து பாட்டில் அப்புறம் அப்போ போட்டு போயிடுறாங்கட்டு அதை எப்படி அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்க. இது எல்லா கவர்மெண்ட்லையும் இதை தான் நம்மகிட்ட சொல்ல வர்றாங்க. எங்கே போனீங்கனாலும் பிளாஸ்டிக்கை வந்து போட்டு வராதீங்க. இதுக்கு மேலே நம்மகிட்ட அவங்க தெளிவாக சொல்லவும் வாய்ப்பு இல்லை. இங்கே பாருங்க எவ்வளோ அழகுபடுத்தியிருக்காங்கன்னு.